இன்று நாம் பார்க்க போவது இகுரு படத்திலிருந்து வரக்கூடிய வசனம். எனக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் அகிரா குரோசவா அவர்கள். அவர் படங்களில் வசனங்கள்லாம் ஒரு கவிதை போல இருக்கும். இப்போ பார்க்கலாங்களா? ஐ எம் டெல்லிங் யூ இட்ஸ் அவர் ஹியூமன் டியூட்டி டு என்ஜாய் லைஃப். வேஸ்டிங் இட் யூ டிஸ்கிரேட் காட்ஸ் கிரேட் கிஃப்ட். அதாவது இந்த வாழ்க்கை என்பது கொண்டாட்டத்திற்கான, மகிழ்ச்சிக்கானது. நீ அதை வீணடிச்சேன்னா கடவுள் கொடுத்த பரிசு வீணடித்ததுக்கு சமம். நம்ம எல்லாருமே எதுக்கு பிறந்திருக்கோம்? ரொம்ப எளிது. நமக்கு என்ன பிடிக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நாம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க தான் வந்திருக்கோம். அதனால தான் நம்ம பிறந்த உடனே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி நம்ம மனசு எதை எதிர்பார்க்குது? கொண்டாட்டம், மகிழ்ச்சி, ஆனந்தம், நிம்மதி, சாந்தம், இதுதானே எதிர்பார்க்குது. இன்னும் நிறைய பேர் பணம் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதே எதனால்? அது ஒரு பாதுகாப்பு தருது, ஒரு நிம்மதியை தருது, நிறைய வாய்ப்புகளை கொடுக்குது. அப்படிலாம் இருக்கிறதுனால தான் பணம் பின்னாடி நிறைய பேர் போகிறோம். ஆனால் அப்படி போகும்போது என்ன பண்ணுறோம்? பணங்கிறது அத்தியாவசியம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது வெறும் நம்பர் விளையாட்டுகளாக மாறிடும். அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன தான் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்குரியான சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. நம்மளை ஒருத்தர் திட்டுறாரு, அதை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்க போகிறீங்களா? இல்லை அதை கடந்து அதை தூக்கி வெளியே போட்டுட்டு அந்த நிமிஷத்தை நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக கொண்டாட போகிறீங்களா? வாழ்க்கையில் நீங்கள் பழையதை நினச்சி பார்த்து நீங்கள் வருத்தப்பட்டுட்டே இருக்கலாம். அதே நேரத்தில் அந்த பழையதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை தேர்ந்தெடுக்கிறது யார்? நீங்கள் தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. அவ்வளோதான். நாம் தேர்ந்தெடுக்கிறது தான் நம்மளோட சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், துக்கம் எல்லாமே நீங்கள் தோற்றதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறத விட உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சதை நினச்சி நீங்கள் நம்பிக்கையோட அடுத்த போட்டிக்கு தயாராகலாம்ல, அடுத்த நாளுக்கு தயாராகலாம்ல. இந்த நாள் சரியாகாமல் போயிடுச்சு, ஆனால் நாளைக்கு மறுநாள், அடுத்த மாதம், அடுத்த வருடம் எல்லாமே நிச்சயம் சரியாகும். அதனால் இந்த வசனத்தை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த வாழ்க்கையை கொண்டாட பிறந்திருக்கிறோம். அப்படி கொண்டாடலைன்னா அது கடவுள் கொடுத்த பரிசை நாம் வீணடித்ததுக்கு சமம். அதனால் கொண்டாடுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். அதுக்கு பணம் வேண்டும், எனக்கு மனநிலை வேண்டும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் நினைக்கிறதா உங்கள் மனசு. நீங்கள் எவ்வளவு கீழே இருந்தாலும், எவ்வளவு நீங்கள் பணம் வைத்திருந்தாலும் அது ஒரு விஷயம் கிடையாது. நிச்சயம் பணம் தேவை, அதெல்லாம் வெறும் வார்த்தைக்கு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஒரு நல்ல இசையை கேட்பதன் மூலம், ஒரு நல்ல புத்தகத்தை நீங்கள் படிப்பதன் மூலம், ஒரு நல்ல வீடியோ பார்ப்பது கூட ஒரு சந்தோஷம்தான். நல்ல படங்கள் பார்ப்பது சந்தோஷம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் கோயிலோ, சர்ச்சோ, மசூதியோ போகலாம். உங்களுக்கு பிடித்த நபர்களை அழைத்து பேசலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் போடுங்களேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையை கொண்டாடுறதுக்கு எவ்வளவோ இருக்குது. உங்கள் குடும்பத்தில் இருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மாவை அழைத்து பேசுங்க. இல்லை அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். உங்கள் மனைவி, காதலி, தோழிக்கு நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அவங்களுடைய நல்ல விஷயங்களை பாராட்டி பேசுங்க. அவங்க மனசு சந்தோஷமாகும். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது. அது விலை மதிக்க முடியாதது. வெறும் பொருள் மட்டும் அதை கொடுத்துறாது. வார்த்தைகள் கொடுக்கும், கரிசனம் கொடுக்கும், அன்பு கொடுக்கும். ஒரு சின்ன தொடுதல், ஒரு கையை பிடித்து கொண்டு பேசுவது கூட அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு என்ன நடந்தாலும், ஒரு தோல்வியோ, அவமானமோ, கேவலமோ, உங்களை என்ன நடந்தாலும் அதிலிருந்து ஓகே, அனுபவம், பாடம் என்று எடுத்துக்கொண்டு அடுத்ததை நீங்கள் ஒரு கொண்டாட்ட மனனுடன், ஒரு சந்தோஷத்துடன் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான சாராம்சம். இந்த மாதிரியான நல்ல வசனங்களை எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். அது எனக்கு ஒரு உத்வேகத்தை, ஒரு புத்துயிர்ப்பை, ஒரு ஞானத்தையே கொடுக்குது எனக்கு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.